பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு ஆசீர்வாதமான நாளுக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த நாள் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாய் அமையட்டும் என்று நான் உங்களை வாழ்த்தி, வேதத்திலே 1 நாளாகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துக்கு நேராய் நம்முடைய வேத பகுதியை திருப்பும்போது இங்கு வேதம் இப்படி சொல்லுகிறது: தைரியமாயிரு, நாம் நம்முடைய ஜனத்திற்காகவும் நமது தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் திடன் கொண்டிருக்க கடவோம். கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். ஒரு அழகான வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். நமக்கு கர்த்தர் நலமானதை செய்ய வேண்டுமானால், கர்த்தர் தம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்து நலமான காரியத்தை நமக்கு செய்ய வேண்டுமானால், அங்கு 2 காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று, தைரியமாக இருக்க வேண்டும். 2வது, திடன் கொண்டிருக்க வேண்டும். தேவப்பிள்ளை, பல நேரத்தில் அந்த தைரியத்தை இழந்து போயிடுறோம். பல நேரத்தில் பயந்து போயிடுறோம். தைரியமாக இருக்க வேண்டிய நாம், சுதந்திரிக்க வேண்டிய நாம் திடனற்று போய்விடுகிறோம். திடன் கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் திடனற்று போய்விடுகிறோம். எனக்கு ஒரு நல்ல வார்த்தை வருகிறது: நீங்கள் தைரியமாக இருங்க, நீங்கள் திடனோடு இருங்க. ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு உலகத்தில் உபத்திரம் உண்டு, நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று என் ஆண்டவர் இயேசுநாதர் சொல்லுகிறது போல. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு அவர் சொல்றார், நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்கள் கலங்காதீங்க, நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நலமானதை கர்த்தர் செய்வார். அவர் தம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்வார். அவர் பார்வைக்கு எது நலமானது என்று கர்த்தர் நினைக்கிறாரோ அந்த நலமானதை செய்து, நலமானதை கொடுத்து, நலமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்து நம்மை நடத்துவார். தைரியமா இருங்க, பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. ஸ்தோத்திர, திடன் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வசனத்தை படித்து, ஆண்டவருடைய வசனத்தை பிடித்து கொண்டு, ஆண்டவருடைய வசனத்தை உட்கொண்டு நீங்கள் திடன் கொள்ளுங்கள். கர்த்தர் நலமானதை செய்வார். அவர் நலமானதை செய்கிற கர்த்தர், ஒரு நாடு தீமை செய்கிறவர் அல்ல, நலமானதை செய்கிற கர்த்தர். ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறப்பா. தம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்கிற கர்த்தர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நலமானதை செய்து ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவர் மீதுமே ஆண்டவருடைய கரம் இறங்கி வரும்படி ஜெபிக்கிறேன். வழி நடத்துங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இரத்த கோட்டைக்குள்ளே மூடும்படி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பார். ஆமென்.